அத்தியாயம் 46. யார் அந்த ஏர்ல் டாசன்? இரவு வந்தவுடன் கடும் பனி இறுதியாக நின்றுவிட்டது. ஆனால் இது மிகவும் கடினமான நேரம் கடந்துவிட்டதாக அர்த்தமல்ல. உண்மையில் பனிப்பொழிவின் போது அதிக குளிராக இல்லை, ஆனால் பனிக்குப் பிறகு அது மிகவும் பயங்கரமானது. சூசானின் கட்டளையின் கீழ் இருண்ட குதிரைப்படை முகாமிட்டு நெருப்பை மூட்டியது. அவர்கள் நெருப்பின் முன் சூடுபிடித்து சூடான ஏதாவது சாப்பிடவில்லை என்றால் இந்த இராணுவம் போர் அல்லாத காரணங்களுக்காக வீரர்களை இழக்கத் தொடங்கும். அகிலன் கூடாரத்திற்குள் நுழையவில்லை, மாறாக தனது போர்க்குதிரையின் வயிற்றுக்குக் கீழே அமர்ந்து தானே நெருப்பை மூட்டினான். உண்மையில் கூடாரத்தின் உட்புறம் அவனது குதிரையின் வயிற்றுக்கு அடியில் இருப்பதை விட அதிக வெப்பமாக இல்லை, மேலும் அங்கு அவனுக்கு சிறிது தனிமையும் இருந்தது. குறைந்தபட்சம் அவனது இரத்தம் குடிக்கும் பழக்கம் மற்றவர்களால் கவனிக்கப்படாது. அந்த இரத்தம் நரியின் இரத்தம் முன்பு அவன் பிடித்த ஒரு ஏழை பனி நரியிடமிருந்து காப்பாற்றப்பட்டது. நிச்சயமாக இரத்தத்தைக் குடிக்கும்போது அகிலன் கெட்டியாக உலர்ந்த இறைச்சியையும் கடித்தார். அதனால் அவன் சாதாரண உணவை சாப்பிடவில்லை என்பதை யாரும் கவனிக்க மாட்டார்கள். சுசான் முன்பு சொன்னதைப் பற்றி யோசித்துக் கொண்டே அவன் சாப்பிட்டு குடித்தான். அந்த நேரத்தில் அகிலன் சரியாக புரிந்து கொள்ளவில்லை, சூசான் விரிவாக விளக்கவில்லை. அகிலன் கூட கேட்கவில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக அவனால் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டே இருக்க முடியாது. அது அவனை ஒரு முட்டாள் நபராக தோன்றும். உண்மையில் இப்போது அகிலன் தன்னை சுசானின் மாணவராகக் கருதினார். சுசானின் உண்மையான நோக்கத்தை அவன் யோசித்துக் கொண்டிருக்கும்போதே ஒரு உருவம் அவனை அணுகியது. கொஞ்சம் மது வேண்டுமா? நெருப்பின் வெளிச்சத்தில் அது யார் என்பதை அகிலன் அடையாளம் கண்டு கொண்டான். அது ஏர்ல் இரான் டாசன். நிச்சயமாக அகிலன் ஏர்ல் டாசனின் கைகளிலிருந்து மதுத்தோலைப் பெற்றுக் கொண்டான். தொண்டையிலிருந்து வயிறு வரை ஒரே மூச்சில் விழுங்கியவுடன் ஒரு நெருப்பு பற்றி எரிந்தது போல் இருந்தது. அந்தச் சுவை அவனை முழுமையாக உயிர்ப்பித்தது. டோட் புத்துணர்ச்சியூட்டுகிறது. நல்ல மது. எங்களுக்குள்ள மதுபானம் பேரரசிலேயே சிறந்ததாக இருக்காது, ஆனால் அது நிச்சயமாக மிகவும் வலிமையானது. இந்த மோசமான வானிலையில் குடிக்க மிகவும் பொருத்தமானது என்று பெருமையுடன் கூறி ஏர்ல் டாசன் வெடித்துச் சிரித்தார். இந்த உலகத்தை ஆதிக்கம் செலுத்தும் 5 முக்கிய இனங்களுடன் ஒப்பிடும்போது குளர்கள் ஒரு பெரிய சக்தி அல்ல. அவர்கள் புகழ்பெற்ற பேரரசு முழுவதும் சிதறி கிடக்கின்றனர். மொத்த மக்கள் தொகை அநேகமாக சில மில்லியன்கள் மட்டுமே. தங்கள் பலவீனத்தின் காரணமாக குளர்கள் எப்போதும் மனிதர்களைப் பற்றிக் கொண்டு தங்களை ஒரு துணை இனமாகக் கருதுகின்றனர். மேலும் குளர்கள் உண்மையில் மனிதர்களின் ஒரு கிளையினம் என்று சில வதந்திகள் இருந்தன. இருப்பினும் இந்தக் கூற்றுக்கு அதிக அங்கீகாரம் கிடைக்கவில்லை. ஏனென்றால் மனிதர்களைப் போலல்லாமல் குளர்கள் தேவாலய பாதிரியார்களால் ஜானஸ்நானம் பெற்று மாவீரர்களாக மாற முடியாது. மேலும் மாவீரர்கள் மனித இனத்திற்கு பிரத்யேகமான தொழில்கள். மனித இனத்தில் சிறப்பாக ஒன்றிணைவதற்காக குளர்கள் மகிமையின் இறைவன் மீது தங்கள் நம்பிக்கையை வெளிப்படுத்தி வந்தாலும் மகிமையின் இறைவன் இந்த குளர்கள் மீது தனது மகிமையை வெளிப்படுத்தவில்லை என்பது தெளிவாகிறது. எனவே போர்வீரர்களின் பொதுவான தொழில் குளர்களின் ஒரே தேர்வாக மாறியது. இந்த தொழிலின் ஆற்றல் இயல்பாகவே குறைவாகவே உள்ளது. இது குளர்களிடையே உண்மையான அதிகார மையங்களாக மாறுவதை தடுக்கிறது. எனவே இது இராணுவ சக்திக்கு பெயர் பெற்ற இனம் அல்ல. ஆனால் அவர்கள் போலி ஆயுதங்கள் தயாரிப்பதிலும் மது காய்ச்சுவதிலும் வல்லவர்கள். குறிப்பாக மோசடி செய்தல் இந்த திறன் குளர்களை இராணுவத்தின் தளவாடத் துறையில் மிகவும் பிரபலமாக்குகிறது. இருப்பினும் தளவாடத்துறையின் இராணுவத் தகுதிகள் முன்னணியில் போராடும் வீரர்களுடன் ஒப்பிட முடியாது. எனவே மிகச்சில குளர்கள் மட்டுமே இராணுவத் தகுதியின் அடிப்படையில் பிரபுக்களாக மாற முடியும். கவுன்ஸ் உயர் பதவியில் இருக்கும் பிரபுக்கள் ஆவது ஒருபுறம் இருக்கட்டும். எனவே இந்த ஏர்ல் டாசன் தனித்து நிற்கிறார். மிக முக்கியமாக அவருக்கு ஏர்ல் என்ற பட்டம் சுசான் மூலம் வழங்கப்பட்டது. சுசான் தளம் டார்க் குதிரைப்படை. மேலும் அவரது பெரும்பாலான பணியாளர்கள் இராணுவத்தில் உயர் பதவியில் உள்ள அதிகாரிகள். ஆனால் அவர் ஒரு குளனுக்கு ஏர்ல் என்ற பட்டத்தை வழங்கினார். மேலும் அவர் நியமித்த ஒரே கவுனட் இதுதான். இது மிகவும் அசாதாரணமாக இருந்தது. டார்க் குதிரைப்படை என்பது முழுக்க முழுக்க குதிரைப்படைகளைக் கொண்ட இராணுவம். குளர்களின் உயரம் அவர்களை சிறந்த குதிரை வீரர்களாக மாறுவதைத் தடுக்கிறது. மேலும் அகிலன் புரிந்து கொண்டவரை ஏர்ல் டாசன் ஒரு போர்வீரன், ஆனால் உயர் பதவியில் இல்லை. எனவே
ஏரில் டாசனின் இராணுவ சுரண்டல்கள் தெளிவாக தற்காப்புத் திறனை அடிப்படையாக கொண்டவை அல்ல. டார்க் கேவலரியில் ஏரில் டாசன் சுசானின் நிழலாகத் தோன்றினார். சூசன் இந்த இராணுவத்தின் ஆன்மாவாகவும் காணக்கூடிய பதாகையாகவும் இருந்தார். அதே நேரத்தில் ஏரில் டாசன் திரைக்குப் பின்னால் பட்லரைப் போல இருந்தார். இராணுவத்தின் தளவாட ஆதரவையும் சலிப்பான அன்றாட விவகாரங்களையும் பராமரித்தார். ஏரில் டாசனின் பணி பெரும்பாலும் கவனிக்கப்படாமல் இருந்தபோதிலும் அவர் சுசானின் கீழ் ஒரு குள்ளனாக ஒரு கவுண்டாக மாற முடியும் என்பது இருண்ட குதிரைப்படைக்கு அவரது முக்கியத்துவத்தைக் காட்டுகிறது. எனவே அகிலன் டார்க் குதிரைப்படையில் சேர்ந்த பிறகு சூசானை தவிர அவர் அதிக கவனம் செலுத்திய நபர் ஏரில் டாசன் ஆவார். சுசான் அகிலனை காலினை வித்தியாசமாகப் பார்த்ததால் சுசானின் நிழலாக ஏரில் டாசன் அகிலன் மீது மிகவும் பிரியமாக இருந்தார். இதனால் அவர்கள் படிப்படியாக ஒருவருக்கொருவர் பரிச்சயமானார்கள். இந்த நேரத்தில் அகிலன் மற்றும் ஏரில் டாசன் ஒரு குதிரையின் வயிற்றுக்கு அடியில் அமர்ந்து ஒவ்வொருவரும் ஒரு சிப் மதுவை அருந்தி எல்லாவற்றையும் பற்றி பேசிக் கொண்டிருந்தனர். ஏரில் டாசன் தனது வாழ்நாளில் பாதி காலம் சுசான் உடன் பிரச்சாரம் செய்திருந்தார். மேலும் அனைத்து வகையான சூழ்நிலைகளையும் எதிர்கொண்டார். எப்போதும் தனது வெற்றிகளைப் பற்றி பெருமையாகப் பேசினார். ஆனால் இந்த பையனான அகிலன் தனது இடியை திருட முடியும் என்று அவன் ஒருபோதும் நினைத்ததில்லை. அகிலன் உடனடியாக வேறொரு உலகத்திலிருந்து அனைத்து வகையான புராணக் கதைகளையும் உருவாக்கி ஏரில் டாசனிடம் சொன்னார். குள்ள எண்ணிக்கையை திகைக்க வைத்தார். இந்த கதைகளை எங்கிருந்து கற்றுக்கொண்டீர்கள் என்று ஏரில் டாசன் கேட்டபோது, கிரே கேசில் டவுனில்தான் குழந்தையாக இருந்தபோது கடந்து செல்லும் ஒரு பாடகர் இவற்றைத் தன்னிடம் சொன்னதாக அகிலன் போலியாகக் கூறினான். ஏரில் டாசனால் தனது கூற்றை சரிபார்க்க எந்த வழியும் இல்லை. இதனால் அகிலன் மிகைப்படுத்தலை மட்டுமே தொடர்ந்து கேட்க முடிந்தது. நீண்ட நேரம் பொய் சொன்ன பிறகு அகிலன் மிகவும் திருப்தி அடைந்தான். சுசான் உங்களை ஏன் இவ்வளவு மதிக்கிறார் என்பது இப்போது எனக்குப் புரிகிறது. அது ஏனென்றால் நீங்கள் புயலைப் பற்றிப் பேசலாம். மற்ற தரப்பினர் கேலி செய்வதை அறிந்திருந்தும் அகிலன் மனதார சிரித்தார். இருப்பினும் அவர் திடீரென்று தீவிரமாகி, ஏரில், சுசான் என்னை மதிக்க இதுவே காரணம் என்று நீங்கள் உண்மையிலேயே நினைக்கிறீர்களா என்று கேட்டான். அகிலனின் தீவிரமான முகபாவனையைப் பார்த்த ஏரில் டாசன் அவர் உண்மையிலேயே கேட்கிறார் என்பதை உணர்ந்தார். எனவே அவர் தனது நகைச்சுவையான நடத்தையை ஒதுக்கி வைத்துவிட்டு, அது என்ன என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று எதிர்கேள்வி கேட்டார். அகிலன் ஒரு டம்ளர் மதுவை குடித்துவிட்டு சிறிது நேரம் யோசித்த பிறகு கூறினார், இது பென் லியு நதியில் நடந்த போரின் காரணமாகவோ அல்லது மிஸ் ஆர்த்தியின் காரணமாகவோ இருக்கலாம். ஆனால் இவை இரண்டும் சுசானின் கவனத்தை ஈர்க்கத் தகுதியானவை அல்ல என்று நான் நினைக்கிறேன். உண்மையில் எல்லாவற்றிற்கும் மேலாக ஆங்லர் குடும்பம் டியூக் செயின்ட் ஹில்டேவின் அடிமைகள். எனவே அகிலன் நடைமுறையில் டார்க் குதிரைப்படைக்கு ஒரு வெளிநாட்டவர். இது முற்றிலும் சுசானின் கீழ் உள்ளது. முந்தைய தப்பிக்கும் பயணத்தில் அகிலன் எவ்வளவு சிறந்து விளங்கினாலும் அல்லது மிஸ் ஆர்த்தி அவரை எவ்வளவு நேசித்தாலும் இந்த காரணங்கள் எதுவும் வடக்கின் போர் கடவுள் என்று அழைக்கப்படும் சுசானை இந்த அளவுக்கு ஒரு வெளிநாட்டவருக்கு சாதகமாக்காது. இதைக் கேட்ட ஏரில் டாசன் தலையசைத்துவிட்டு பின்னர் தலையை ஆட்டினார். மர்மமான முறையில் கூறினார், நீங்கள் இறுதியில் அறிவீர்கள். அகிலன், இந்த வகையான சஸ்பென்ஸ் பதில்கள் மிகவும் எரிச்சலூட்டும் வகையில் இருந்தன. தனது கேள்விகளைத் தொடர்வதற்குள் ஏரில் டாசன் திடீரென தலைப்பை மாற்றினார். சுசான் ஏன் முன்னோக்கிச் செல்லும் பூதப்படையைக் கண்காணிக்கவில்லை என்று உங்களுக்குத் தெரியுமா? இது உண்மையில் அகிலன் யோசித்துக் கொண்டிருந்த ஒரு கேள்வி. இப்போது ஏரில் டாசன் அதைக் கொண்டு வந்த பிறகு அவர் பதிலளித்தார், நான் நினைக்கிறேன், முன்னால் இருக்கும் பூதப்படை எங்கள் முன்னுரிமையாக இருக்கக்கூடாது. அப்போ என்ன? ஓநாய் குதிரைப்படை. அகிலன் மது வாசனையை சுவாசித்து நம்பிக்கையுடன் கூறினான், இந்த வகையான அகலமான மற்றும் தட்டையான பனி சமவெளியில் குதிரைப்படை மட்டுமே குதிரைப்படையை சமாளிக்க முடியும். எனவே ட்ரோல்களின் அந்த ஓநாய் குதிரைப்படை மட்டுமே டார்க் குதிரைப்படைக்கு உண்மையான அச்சுறுத்தலாக உள்ளது. நாம் முதலில் அவர்களை கண்டுபிடித்து அழிக்கும் வரை மீதமுள்ள ட்ரோல் இராணுவம் படுகொலை செய்ய காத்திருக்கும் ஆட்டுக்குட்டிகளாகவே இருக்கும். ஏரில் டாசன் கைதட்டி புன்னகையுடன் பாராட்டினார். நெய்ட் பிரதீபன், நீ சொல்வது முற்றிலும் சரி. நீ உண்மையிலேயே போர்க்களத்திற்காக பிறந்தவன்.